ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் எக்ஸாம் ஸ்கோர் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். நம்பர் 1, எப்பவுமே எம்சிக்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. எம்சிக்யூவை கடைசியாக பண்ணுங்கள். நம்பர் 2, டயக்ராம்ஸ் எல்லாமே பென்சில்லையும் ஸ்கேலையும் யூஸ் பண்ணி நீட்டாக வரைங்க. புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி டயக்ராம்ஸ் வரைங்க. நம்பர் 3, கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினை நீங்கள் ஏபிசி அப்படின்னு பிரித்து வச்சுக்கோங்க. அதாவது ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின், பி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் அது ரொம்ப கால்குலேஷன் பண்ணும், நிறைய டிரைவேஷன் பண்ணும், அந்த மாதிரி இருக்க கொஸ்டின் பி. சி அப்படின்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அதுதான் சி டைப். சி டைப் கொஸ்டின் என்றைக்குமே ப்ராப்ளம் கிடையாது. ஏ டைப் கொஸ்டினை எல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பி டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதுங்க. கடைசியாக டைம் இருந்ததுன்னா சி டைப் கொஸ்டின் பண்ணுங்கள், இல்லாட்டி சி டைப் கொஸ்டினை நீங்கள் விட்டுட்டு வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வேணும்னா ஈஸி எக்ஸாம் அகாடமியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.